பிக் பாஸ் புகழ் தர்ஷன் தற்போது சென்னையில் தங்கி தமிழ் படங்களில் நடித்து வருகிறார். கார் பார்க்கிங் தொடர்பான பிரச்சனையில் நீதிபதியின் மகன் மற்றும் தர்ஷனிடையே கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அது பற்றி 2 தரப்பும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். தர்ஷனை தற்போது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஆனால் நீதிபதியின் மகன் மற்றும் அவர் குடும்பம் மீது எந்த நடவடிக்கையும் போலீசார் எடுக்கவில்லை. பல வருடங்களுக்கு முன்பு பிக் பாஸ் தர்ஷன் மற்றும் ஷனம் செட்டி இடையே நடந்த பிரச்சனை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் பிக் பாஸ் செல்லும் வாய்ப்பையே தர்ஷனுக்கு ஷனம் செட்டி தான் பெற்றுக் கொடுத்தாராம். ஆனால் அந்த ஷோவுக்கு சென்று வந்த பிறகு தர்ஷன் ஷனம் செட்டியை திருமணம் செய்ய மறுப்பதாக போலீசில் புகார் அளித்து அது பெரிய சர்ச்சையாக அந்த நேரத்தில் பேசப்பட்டது. தற்போது தர்ஷன் பார்க்கிங் பிரச்சனையில் கைதாகியிருப்பது பற்றி ஷனம் செட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தர்ஷன் கைது என செய்தி கேட்டதும் எனக்கு ஒரு நொடி சந்தோஷமாக இருந்தது. ஆனால் தர்ஷனிடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என யோசித்தேன். விசாரணை கூட நடத்தாமல் ஒரு தரப்பு மீது மட்டும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வெள்ளிக்கிழமை கைது செய்திருக்கிறார்கள். விசாரணையே திங்கள் அன்றுதான் நடக்கும். ஹாஸ்பிட்டலிலிருந்து பேட்டி கொடுத்த நீதிபதி மகன் சொல்வதுதான் உண்மை என்றால் சிசிடிவியை வெளியிட்டிருக்கலாமே. தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவித்தால் அது மிகப்பெரிய குற்றம் என ஷனம் செட்டி தற்போது தர்ஷனுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். காலையிலேருந்து வாட்ஸ்அப் பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூஸ் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருது. அண்ட் எனக்கும் சத்தியமாக சொல்கிற மனசை தொட்டு சொல்கிற ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனுபவிச்சாச்சு, நிறைய துரோகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கான ஒரு நியாயம்தான் இது அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு செகண்டுக்கு. ஏன்னா நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான், எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்கு. ஆனால் எனக்கு சில வேல்யூஸும் இருக்கு. இன்னொருத்தருக்கு நடக்கிற அநியாயத்துல என்னோட நியாயத்தை நான் தேட முடியாது. நான் எனக்கே ஒரு கேள்விதான் கேட்டுக்கிட்டேன். தர்ஷன் இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேனா இல்லையான்னு கேட்டேன். கண்டிப்பா கொடுத்திருப்பேன். இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது ஜுஜுபி ஒரு பார்க்கிங் சண்டேல இவ்வளோ பெருசா எஸ்கலேட் ஆயிட்டு சேம் டே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வேகமா சட்டம் வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு வருதா இல்லையா? அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே வீக்கெண்டு. இன்ஃபேக்ட் விசாரணை நடக்கணும்னா மண்டே தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன், அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க பேட்டி கொடுக்குறப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளிவிட்டிருக்கலாமே. எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா